Taste the Daily. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் புதிய பேருந்து நிலையம் அருகே இருசக்கர வாகனம் மீது சரக்கு வாகனம் மோதிய விபத்தில் 10 வயது சிறுவன் உட்பட 2 பேர் உயிரிழந்தனர். மேலக்குன்னங்குடியைச் சேர்ந்த வைரமுத்து என்பவர் மனைவி வீரலட்சுமி மற்றும் பேரன் கமலேஷுடன் ராஜபாளையத்திற்கு இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். புதிய பேருந்து நிலையம் அருகே அவர்கள் சென்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகனம் மீது சரக்கு வாகனம் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் வீரலட்சுமி மற்றும் அவரது பேரன் கமலேஷ் ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த வைரமுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். விடிய ஆட்சியில் போக்குவரத்து விதிகளை மீறுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காததால் விபத்துக்கள் அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானி அருகே பெரியபட்டினம் கடற்கரையில் இளைஞர் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்புல்லானி பகுதியைச் சேர்ந்த சையத் அப்துல்லா என்பவர் கடந்த வெள்ளிக்கிழமை தொழுகையை முடித்துவிட்டு வெளியே வந்தபோது அவரது நண்பர்கள் 4 பேர் அவரை காரில் அழைத்துச் சென்ற நிலையில் காணாமல் போனதாக உறவினர்கள் புகார் அளித்தனர். இந்நிலையில் பெரியபட்டினம் கடற்கரையில் சையத் அப்துல்லா காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டார். தொழில் போட்டி காரணமாக சையத் அப்துல்லாவை அவரது நண்பர்கள் அடித்து கொலை செய்திருக்கலாம் என குற்றம் சாட்டிய அவரது உறவினர்கள் குற்றவாளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மத்திய பேருந்து நிலையம் அருகே ஒரே பகுதியில் 5 டாஸ்மாக் கடைகள் திறந்த திறனற்ற திமுக அரசை கண்டித்து திமுகவின் கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரே காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மத்திய பேருந்து நிலையம் அருகே ஒரே பகுதியில் 5 டாஸ்மாக் மதுபான கடைகள் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதியில் மது அருந்துபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து போதை ஆசாமிகள் பொதுமக்களுக்கு தொல்லை அளிப்பதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே இந்த டாஸ்மாக் கடைகளை அகற்ற வலியுறுத்தி திமுகவின் கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரே காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திறனற்ற திமுக அரசை கண்டித்து அதன் கூட்டணி கட்சியினரே போராட்டம் நடத்தும் அளவிற்கு திமுகவின் ஆட்சி உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த பேருந்து நிலையத்துக்கு மிக அருகில் ஒரே பகுதியில், அதாவது 200 மீட்டர் தொலைவில் 5 மதுக்கடை. இந்த 5 மதுக்கடைக்கு வரக்கூடிய மது பிரியர்களால பெண்களுக்கு, பெண் குழந்தைகளுக்கு ஏராளமான முகஞ்சொலிக்கும் சம்பவம் நடக்குது. போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது, சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுது. இங்கே குடிக்கிறவங்க குடிச்சிட்டு இங்கே மயங்கி விழுந்தா பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் மயங்கி அங்கங்கே கிடப்பாங்க. அவங்க செல்போனை காணோம், கழுத்தில் போட்டுருக்கிற செயினை காணா போகுது, பைய பிடிங்கிட்டு போயிடுறாங்க. அப்போ இந்த மது பிரியர்கள்ட்டிருந்து திருடுறதுக்காகவே ஒரு திருட்டு கும்பலும் இங்கே இருக்குது. ஆக இப்படி பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொன்னால் மதுக்கடை அப்புறப்படுத்துறத தவிர ஒரு வழியே கிடையாது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே சாலையோர கால்வாய் சகதியில் கார் சிக்கியதால் ஓட்டுநர் உயிரிழந்தார். இரச்சகுளத்தில் இருந்து கீரிப்பாறை செல்லும் சாலையில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர கால்வாயில் கார் கவிழ்ந்தது. இதில் காரை ஓட்டி வந்த 48 வயது நபர் வெளியேற முடியாமல் தவித்த நிலையில் அப்பகுதி மக்கள் காரின் கண்ணாடியை உடைத்து ஓட்டுநரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் ஓட்டுநர் ஏற்கனவே உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டது. ஸ்டாலின் மாடல் அரசு சாலையோர கிணறுகள் மற்றும் கால்வாய்களுக்கு முறையான தடுப்புகளை மேற்கொள்ள வேண்டும் என மக்கள் வலியுறுத்துகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பட்டு பகுதியில் புதிய நியாய விலை கடையை முன்னாள் அமைச்சர் அக்ரி SS கிருஷ்ணமூர்த்தி திறந்து வைத்தார். சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து 12,70,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய நியாய விலை கடை அமைக்கப்பட்டது. இதனை முன்னாள் அமைச்சரும் போலூர் தொகுதி அதிமுக MLAவுமான அக்ரி SS கிருஷ்ணமூர்த்தி திறந்து வைத்தார். இதைத் தொடர்ந்து கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. திருவண்ணாமலை மத்திய மாவட்ட கழக செயலாளர் ஜெயசுதா லட்சுமிகாந்தன் உள்பட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணை பூங்காவில் தேங்கிய மழை நீரால் சுற்றுலா பயணிகள் கடும் அவதியடைந்தனர். கோடை விடுமுறை காரணமாக மேட்டூர் அணை பூங்காவிற்கு நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். இந்நிலையில் விடிய ஆட்சியில் பராமரிப்பு பணி முறையாக மேற்கொள்ளப்படாததால் சேதமடைந்த உபகரணங்களை கண்டு சிறுவர்கள் பெருத்த ஏமாற்றம் அடைந்தனர். மேலும் மழை காரணமாக பூங்காவில் தண்ணீர் தேங்கி நிற்பதால் சுற்றுலா பயணிகள் அவதிக்குள்ளான நிலையில் விடியா ஸ்டாலின் அரசை சபித்தபடி சென்றதுடன் இனிமேல் பூங்காவை முறையாக பராமரிக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர்.
திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் குறைந்து லேசான சாரல் மழை பெய்ததால் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து சுற்றுலா பயணிகள் வருவது அதிகரித்துள்ளது. கொடைக்கானலில் மேயர் சதுக்கம், பைன்மரக் காடுகள், குணா குகை மற்றும் பசுமை பள்ளத்தாக்கு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. பிரையன் பூங்காவில் பூத்து குலுங்கும் வண்ண மலர்களை ஆர்வமுடன் செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்து மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர்.